இந்த வீடியோவை வழங்குவோர் மூவி மீடியா, கேமரா அண்ட் லைட்ஸ், ரெண்டல் ஃபார் மூவிஸ், ஷார்ட் ஃபிலிம்ஸ் அண்ட் வெப் சீரிஸ். இணைந்து வழங்குவோர் B-Roll Studios Private Limited. கட்டிகாரன் செஃப் நேயர்களுக்கு எல்லோருக்கும் வணக்கம். வெஜ் பலாவ் வந்து ஒயிட் கலரில் வந்து பிரிஞ்சு 10 கிலோ நான் போடல, 5 கிலோ தான் போட்டு காமிச்சிருப்பேன். நிறைய பேர் கேட்பாங்க, அப்படியே 10 கிலோ செய்கிறேன் மெஷர்மெண்ட் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் 10 கிலோ வெஜ் பலாவ் கேட்டுக்கிறாங்க, அதனால மெஷர்மெண்ட். ஒரு 2 கிலோ ஆயில், பட்டை, லவங்கம், ஏலக்காய் 3 சேர்த்து 25 கிராம் வெஜ் பலாவுக்கு. வெங்காயம் ஒரு 4 கிலோ. பஸ் தானே முக்கால் கிலோ இஞ்சி, முக்கால் கிலோ பூண்டு. தக்காளி 1.5 கிலோ, தயிர் 1 லிட்டரு, மல்லி 2 கட்டு, புதினா 2 கட்டு. அது சின்ன கட்டியாக போட்டுக்கணும். ஒரு பெரிய கட்டை இருந்தால் 1/2 கட்டு. பச்சை மிளகா 100 கிராம். கேரட் 1.5 கிலோ, பீன்ஸ் 1/2 கிலோ, பச்சை பட்டாணி உரிச்சு பச்சையாக இருக்கனால 1 கிலோ, பச்சை மிளகா 100 கிராம். உப்பு 1/2 கிலோ. தண்ணி வந்து அது ஒன்றுக்கு, இந்த கிளாசிக்னால 1.5. இப்போ அரிசி வந்து இந்த அரிசிக்கு கிளாசிக் யூனிட் இருந்தால் 1க்கு 2 கொடுக்கலாம். இந்த கிளாசிக்னால 1க்கு 1.5. அரிசி பழசாச்சா 1.25 எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி. இப்போ 2 பக்கெட் அரிசி வந்துச்சு 10 கிலோ, அப்போ 3 பக்கெட் தண்ணி கொடுக்கலாம். கொஞ்சம் ரொம்ப பழசாச்சுன்னா ஒரு 3.5 பக்கெட்டும் கொடுக்கலாம். வெஜ் பலாவ் வந்து தம் போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். வெடிச்சு போட்டோன்னாக்கா காய்கறி அதிகமாக 10 கிலோ அரிசினா 15 கிலோ காய்கறி இருக்கணும். அப்போ தான் வந்து காய் ஃபுல்லாக அதிகமாக, கறி எப்படி அதிகமாக இருக்குதோ அது மாதிரி காய்கறியும் அதிகமாக இருக்கும். அப்போ சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதுவும் பிரியாணி டைப்பில் தான் வரும். இது கொஞ்சம் ஒட்டினாப்பில் இருக்கும், அது கொஞ்சம் உதிரியாக இருக்கும். அதுதான் வித்தியாசம். காய்கறி வெந்துச்சு, தண்ணி போடாச்சு. இப்போ அரிசி போட வேண்டியதான் வேலை. இது அரிசி வந்து கொஞ்சம் பழசாக இருக்கனால தண்ணி எக்ஸ்ட்ரா இசிக்குது. அந்த மாதிரி தேவை நேரத்தில் சுடு தண்ணி தான் போடணும், பச்சை தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. ஒரு 15% இருக்கும்போது தம் போட்டுடணும். அரிசி வெந்துடும் நம்மளுக்கு. தண்ணி கொஞ்சம் டைட்டாக, கொஞ்சம் தண்ணி இருக்கும்போதே அரிசியில் தம் போட்டால் தான் நம்மளுக்கு அந்த உதிரியாக நல்லா ஃபினிஷிங்காக வரும். நம்மளுக்கு ரொம்ப டைட்டாக விட்டோம்னா கீழே அடி பிடிச்சிரும். இந்த பொசிஷனில் வரும்போது தண்ணி இருக்கும்போது கம்மி பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்துடும். சார் லக்டி பதிலா கப்பலாக்கா.
வெஜ்ஜு தம் விட்டாச்சு, 20 நிமிஷம் முடிஞ்சிச்சு. இப்போ சாப்பாடு திருப்ப போகிறோம். பக்கடை இறக்குப்பா. வெஜ்ஜு ரெடி ஆயிடுச்சு, இறக்கணும். ஆமாம், இதே மாதிரி தான் வரணும். ரொம்ப உதிரியாக இருந்தாலும் நல்லா இருக்காது.